හැබැයි සතුට සමාදානයේ තියන්නේ දෙවියන් වහන්සේ තුළ පමණයි. உண்மையான சந்தோஷம் சமாதானம் என்பது ஆண்டவரிடம் மட்டுமே. අද දවස දෙවියන් වහන්සේ උදෙසා වෙන්වෙච්ච දවසක්. இன்றைய நாள் ஆண்டவருக்காக நியமிக்கப்பட்ட ஒரு நாள். එම නිසා මේ වෙලාවේදී අපි දෙවියන් වහන්සේව ප්‍රශංසා කරන පිණිස දෙවියන් වහන්සේගේ নমස්කාර තුළ ඇතුල් වෙන්න යනවා. அதனால் இந்த நாளிலும் கூட நாங்கள் ஆண்டவர் உயர்த்தும் முகமாக நமஸ்காரத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். අපල කරදරවලින් උත්සාහ කරනවා ස්වාමීන් වහන්සේ. අපි මේ විදිහට උදෑසන මොහොතක් වෙලා ප්‍රශංසා කරන්න යන නමස්කාර කරනවා. அவரை கஷ்ட வேலைகளில் இருந்து எங்களை தூக்கி எடுக்கும் அந்த ஆண்டவரை நோக்கி இந்த காலை நேரத்தில் கூட நாங்கள் ஆராதிக்கப் போகிறோம். කසලවටේ අප ඔස්සවලා පාර්වතයක් මත තබලා ජීවනදායක වස්ත්‍රය අපට අරගෙන අපට ආශිර්වාද කරා වූ ස්වාමීන් වහන්සේට අපි මොහොතක් වෙලා ප්‍රීතියෙන් නමස්කාර කරනවා. சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை எங்களுக்கு பறித்து எங்களை ஆசீர்வதித்து அந்த தேவனுக்கு முழு மனதோடு சந்தோஷத்தோடு இந்த நேரத்தில் கூட நமஸ்கரிப்போம்.
ස්වාමීන් වහන්සේට ප්‍රශංසා කරනවා. වහන්සේ මාගේ ගැලවුම් වහන්සේ මා පරදෙවිවා ආරක්ෂා කරන නිසා වහන්සේට ප්‍රශංසා කරනවා. ස්වාමීන් ස්තුති වේවා ප්‍රශංසා වේවා මහිම වේවා වහන්සේට ඥානයි වහන්සේට මමනේ ගන්න වහන්සේට මමනේ මහිම වහන්සේට මමනේ මහිම හalleluya මහිම නාමය උසස් කරා ප්‍රශංසා කරා. நாங்கள் தேவனுடைய நாமத்தை உயர்த்தினோம் போற்றினோம். තවදුරටත් අපි එතුමාව සොයන්න යනවා. நாங்கள் இன்னும் அதிகமாக அவரை தேட போகின்றோம். දේව වචනය තුළ. தேவ வார்த்தையினூடாக. கல்வியாளர்களே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். මගේ ප්‍රියවන්තනේ අද දවසේ ඔබ සම්බන්ධ වෙගෙන ඉතා ප්‍රියවන්ත වෙනවා අපි. எத்தனை பேர் சொல்கிறீர்கள் இயேசு நல்லவர்? කී දෙනෙක් කියනවාද යේසුස් වහන්සේ යහපත් කියලා? அவர் நல்லவர். උන්වහන්සේ යහපත්. அவரை போல நல்லவர் இந்த உலகத்திலே யாருமே கிடையாது.
උන්වහන්සේ වගේ යහපත් කෙනෙක් මේ ලෝකේ කවුරුත් නැත. அவரைப் போல நல்லவர் இந்த உலகத்திலே யாருமே கிடையாது. උන්වහන්සේ වගේ යහපත් කෙනෙක් මේ ලෝකේ කවුරුත් නැත. அது நமக்கு தெரியும். ඒ දේ අපි දන්නා දෙයක්. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தெரியும் இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர் என்று சொல்லி. දෙවියන් වහන්සේගේ දරුවන් සියලු දෙනාම දන්නවා යේසුස් වහන්සේ තාම යහපත් කෙනෙක් කියා. இந்த நல்ல இயேசு ஒரு காரியத்தை விரும்புகிறார், இல்லாவிட்டால் பிரியப்படுகிறார். මේ යහපත් යේසුස් වහන්සේ යම් කිසි කාරණාවක් ගැන ඉතා ප්‍රියවන්ත වෙනවා. தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று அவர் பிரியப்படுகிறார். දෙවියන් වහන්සේගේ දරුවන්ගේ පවුල්ද ආශිර්වාදයෙන් තිබෙන්න ඕනේ කියලා උන්වහන්සේගේ කැමැත්තයි. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. ඉස්රායේල ආශිර්වාද කිරීමයි උන්වහන්සේගේ එකම කැමැත්ත කියලා උන්වහන්සේගේ වචනය පවසනවා. யார் அந்த இஸ்ரவேல்? කවුද ඉස්රායල් කියන්නේ? நாம் நீங்கள் ඔබත් අපි තමයි. நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பதிலே தேவன் மிக மிக பிரியமுள்ளவராயிருக்கிறார். අපේ පව් ආශිර්වාද කිරීමෙන් උන්වහන්සේ දැඩි ආසාවෙන් සිටිනවා. அவர் ஆசீர்வதிக்க ஆயத்தமாயிருக்கிறார். උන්වහන්සේ ආශිර්වාද කරන්න උන්වහන්සේ සූදානම් වී සිටිනවා. சும்மா நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறோமா? නමුත් පවුලක් මෙන් අපි ආශිර්වාද ලබා ගන්න අපි සූදානම් වී සිටිනවාද? அவர் சொன்னதை நாம் செய்யும் பொழுது ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். උන්වහන්සේ කියපු දේ අපි කරන විට ආශිර්වාදය අපි මත සොයාගෙන එයි. நிறைய பேர் ஆசீர்வாதத்தை தேடி போகிறார்கள். බොහෝ අය ආශිර්වාදය සොයාගෙන යනවා. ஆனால் நாம் ஆண்டவரை தேடும் பொழுது නමුත් ස්වාමීන් වහන්සේ සොයන විට ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். ආශිර්වාද අපිව සොයාගෙන එයි. என்னுடைய வாழ்க்கையிலே நான் நிறைய அனுபவித்திருக்கின்றேன் தேவன் ஆசீர்வதித்ததை குறித்து. මාගේ ජීවිතයේ බොහෝ දේවල් අත්දැකීම් ලබා තිබෙනවා ස්වාමීන් වහන්සේ ආශිර්වාද කරපු දෑ ගැන. வேதம் இப்படியாக சொல்லுகிறது. ශුද්ධ දේවල මේ ආකාරයෙන් පවසනවා. இந்த வசனங்கள் நமக்கு நன்றாக தெரிந்தவைகள். මේ වචනේ හොඳ ආකාරයෙන් අපි දන්නා දෙයක්. அது சங்கீதம் 1ஆம் அதிகாரத்திலே ගීතාවලින් පළවෙනි පරිච්ඡේදයේ 2ஆம் 3ஆம் வசனங்களை நாம் வாசிப்போமானால் එවැනි තුන්වෙනි වචනේ කියන විට கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ස්වාමීන් වහන්සේගේ ව්‍යවස්ථාවේ ප්‍රියවන්තා වූ උන්වහන්සේගේ ව්‍යවස්ථාවේ රැඳවල් මෙහි කරන්නා වූ මනුෂ්‍ය ආශිර්වාද ලද්දෝය. அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ඔහු දිය ඇල්වල් ළඟ හිඳ වූ නියම කලට ඵල දෙන නොමැලවෙන කොළ ඇති ගසක් සමාන වන්නේය. ඔහු කරන සියල්ල සාර සඵල වේ. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது ස්වාමීන් වහන්සේගේ වචනේ පවසනවා ஆண்டவருடைய வேதத்தில் அதாவது ஆண்டவருடைய வார்த்தையிலே பிரியமாய் இருக்க வேண்டும். ස්වාමීන් වහන්සේගේ වචනේ කියන උන්වහන්සේගේ ව්‍යවස්ථාවේ අපි ප්‍රියවන්ත වෙන්න ඕනේ කියා. அவருடைய வார்த்தையில நாம் பிரியப்படும் போது උන්වහන්සේගේ වචනේ ප්‍රියවන්ත වෙන විට அவர் மேல் நாம் பிரியமாய் இருக்கின்றோம். අපි උන්වහන්සේ කෙරෙහි ප්‍රියවන්ත වෙනවා. நம்முடைய ஆண்டவர் வார்த்தையாக இருக்கிறார். ඇයි කියලා කිව්වොත් උන්වහන්සේ අපි වචනයක් මෙන් ඉන්න නිසා. வேத வசனத்திலே நாம் பிரியமாய் இருக்கும் பொழுது இயேசுவின் மேல் நாம் பிரியமாய் இருக்கிறோம். අපි උන්වහන්සේගේ වචනය කෙරෙහි ප්‍රියවන්ත වෙන විදිහට එතෙවිට විට ස්වාමීන් වහන්සේ කෙරෙහි අපි ප්‍රියවන්ත அவர் වෙනවා. நம்ம மேல் பிரியமாய் இருக்கிறார். උන්වහන්සේ අපි කෙරෙහි ප්‍රියවන්ත වෙනවා. அவர் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். රෑ දවල් තිස්සේ උන්වහන්සේගේ වචනේ මෙනෙහි කරනා වූ මනුෂ්‍ය ආශිර්වාද ලද්දෝය. முன்பு நாம் சொல்லலாம் எனக்கு இரவிலேயும் வேதத்தை தியானிப்பதற்கு நேரம் இல்லை, காலை நேரங்களிலேயும் ஆண்டுடைய வேதத்தை தியானிப்பதிலே நேரம் இல்லை என்று சொல்லலாம். අපිට කලින් කියන්න තිබුණා උදේ ඒ වගේම රැටද ස්වාමීන් වහන්සේගේ වචනේ මෙනෙහි කරන්න මට වෙලාවක් නැහැ කියලා කියන්න තිබුණා. இன்னைக்கு அப்படி சொல்ல முடியாது. නමුත් මේ වකවානුවල ඒ දේ කියන්න බෑ. உங்களுக்கு தெரியும் இந்த வைரஸ் வந்து முழு உலகத்துக்கும் வந்திருக்கிறது. ஆகவே முழு உலகமும் அங்கே தொழிலுக்கு போகாமல் பிள்ளைகள் படிக்க போகாமல் வீடுகளிலேயே தங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ඔබ දන්නවා මේ වෛරසය කියන්නේ මුළු ලෝකෙටම පැතිරී තිබෙන නිසා අපිට රැකී රස්සාවල් යන්න බැරුව අධ්‍යාපන කටයුතු වල නියත වෙන්න බැරුව අපි සියලු දෙනාම එකම ස්ථානයේ නිවාස කර රැඳී සිටිනවා කියා. இன்னொரு வீட்டுக்கு கூட போக முடியாது. තවත් නිවසකට පවා අපිට යන්න බෑ. நம்முடைய வீட்டிலேயே நாம் இருக்க வேண்டும். අපේ නිවාසවලම අපි සිටින්න எனவே ඕනේ. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ඒ නිසා ස්වාමීන් වහන්සේගේ දරුවන්ට මේ හොඳ අවස්ථාවක්. கணவனும் மனைவியும் பிள்ளைகளுமாக
நாம் வேதத்தை இரவையில் தியானிக்கலாம், பகலில் தியானிக்கலாம், அதிக நேரங்கள் எடுத்து தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். අපි ස්වාමි පුරුෂය බෙරිඳ දරුවන්සේ අපි සියලු දෙනාම එක්වී රැ දවල් තිස්සේ ස්වාමීන් වහන්සේගේ වචනය බොහෝ වෙලාවක් අපිට මෙනෙහි කරන්න පුළුවන්. பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கலாம். අපේ දරුවන්ට ස්වාමීන් වහන්සේගේ වචනය උගන්වලා දෙන්න පුළුවන්. நன்றாக நேரங்கள் எடுத்து ஜெபிக்கலாம். හොඳට වෙලාවල් අරගෙන යාඥා කරන්න පුළුවන්. நாம் செய்யும் போது මේ ආකාරයෙන් අපි කරන විට நாம் பாக்கியவான்களாய் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. අපි භාග්‍යවන්තයි කියලා උන්වහන්සේගේ වචනය පවසනවා. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. අපි ආශිර්වාද ලද්දෝයි කියලා උන්වහන්සේගේ වචනය පවසනවා. அப்படியாப்பட்டவர்கள் தான் එවැනි අය තමා நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பார்கள். ඔහු දිය ඇලවල් ළඟින් ඉඳ නියම කරට පළදෙන ගසක් මෙන් ඔහු සිටී. அதுவும் இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல இருப்பார்கள். කොළ වැටෙන ගසක් විදියට තිබේ. தன் காலத்திலே தன் கனியை கொடுப்பார்கள். තමන්ගේ වෙලාවටද ඔහු තමන්ගේ ඵලය දෙනවා ඇත. நிறைய பேர் உடனடியாக ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். බොහෝ අය ශනිකව ආශිර්වාද ලැබෙන්න ඕනේ කියලා හිතනවා. ஒரு மரத்தை நாட்டின உடனேயே அது கனி கொடுக்காது. ගසක් හිටපු ගමන් ඒකේ ඵල දෙන්නේ නැහැ. அதற்கு நன்றாக தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். අපි හොඳට ජලය දාන්න ඕනේ. அதற்கு உரம் போட வேண்டும். ඒ වගේම පොහොර දාන්න ඕනේ. காலையிலும் மாலையிலும் அதை கவனிக்க வேண்டும். රෑ දවල් තිස්සේ ඒක සාද සපාය කරන්න ඕනේ. அது வளர்ந்து மரமாக மாறி காலம் வரும்பொழுது கனி கொடுக்கும். ඒ ගස වර්ධනය වෙලා ඒ නියම කලට ඒ ඵලය දෙනවා. அதே போல்தான் நாமும் ஆண்டவருக்குள்ளாக எப்படி வளர்கிறோமோ வளர்கிற பிரகாரமாக நாங்கள் கனி கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ඒ ආකාරයේ ස්වාමීන් වහන්සේ තුළ අපි කොයි ආකාරයෙන්ද වර්ධනය වෙන්නේ ඒ ප්‍රකාරයෙන්ම අපි ඵල දෙන විදිහට අපි ඉන්නේ. அந்த வார்த்தை சொல்றது பாருங்க. ඒ වචනේ කියන දේ බලන්න. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ඔහු කරන සියලු දේවල් සඵලවත් වෙයි. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது நான் கேட்டிருக்கிறேன். බොහෝ අය කියන දේ මම අහලා තිබෙනවා. அதுவும் தேவனுடைய பிள்ளைகள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். දෙවියන් වහන්සේගේ දරුවන්ට කියන දේ අහලා තිබෙනවා. எதை செய்தாலும் வாய்க்காமல் போகிறது. කරන කිසිම දෙයක් හරියන්නේ නැහැ எதை කියලා. நினைத்தாலும் நடக்காமல் போகிறது. හිතන කියන දෙයක් හරියන්නේ நான் නැහැ කියලා. இருப்பதை போலவே தான் இருக்கிறேன். මම ඉන්න විදියටමයි ඉන්නේ. நான் இன்னும் மேன்மை அடையலை. මම තවත් උසස් වුණේ නැහැ. நாம் எதை விதைக்கிறோமோ அதே தான் அறுப்போம். අපි කුමක්ද වපුරන්නේ ඒ දේම අස්වැන්න ලබා ගන්නවා. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ප්‍රිය දේව දරුවනි, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க பிரியமாய் இருக்கிறது போல நாம் ஆண்டவருக்குள்ளாக வாழ்வதற்கு பிரியமாய் இருப்போமானால் நிச்சயமாக நாம் செய்வதெல்லாம் எங்களுக்கு வாய்க்கும். දෙවියන් වහන්සේ අපිට ආශිර්වාද කරන උන්වහන්සේ කැමති ඉන්න ආකාරයට අපි උන්වහන්සේ කියන දේවල් වලට අපි ප්‍රියවන්ත වෙනවා නම් අනිවාර්යෙන් අපි ආශිර්වාදය ලබනවා. අපි කරන සියලු දේවල් සඵලවත් அவர் වෙයි. நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். අනිවාර්යෙන් උන්වහන්සේ අපිට ආශිර්වාද කරයි. நாம் பார்க்கிறோம் குடும்பத்திலே நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் என்று வேதம் சொல்கிறது. අපි පවුලක් මෙන් කොහොමද ආශිර්වාද ලබන්නේ කියලා සුන්දලියල පවසා තිබෙනවා. 18வது சங்கீதம் 118 වෙනි ගීතාවලිය 15வது வசனம் இப்படி சொல்கிறது. 15 වෙනි වචනේ මේ ආකාරයෙන් පවසනවා. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். ප්‍රීතිවීම හා ගැලවීම ශබ්දයේ ධර්මිෂ්ඨයාගේ කෝඩාරම්වලය. ස්වාමීන් වහන්සේගේ දඟුණු හස්තය වික්‍රමාන්තක ක්‍රියාවක් ප්‍රයික පවසා තිබෙනවා. இங்க ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் கேட்கப்படும். කොයි ස්ථානයේද ගැලවීම ශබ්දයේද අපිට ඇසෙන්නේ? நீதிமான்களுடைய வீடுகளிலே. ධර්මිෂ්ඨයාගේ කෝඩාරම්වල. கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ප්‍රිය දේව දරුවනි, நாம் எப்படி நம்மை நீதிமான் என்று சொல்ல முடியும்? අපි කොහොමද අපිව ධර්මිෂ්ඨ කියලා කියන්න පුළුවන්? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம். අපි ගැලවීම ලබා තිබෙනවා. இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கின்றோம். ස්වාමීන් වහන්සේගේ උදර තුලින් සෝදා තිබෙනවා. நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றோம். අපි ශුද්ධව තිබෙනවා. அல்லேலூயா. හalleluya. ஆனால் வேத வார்த்தையின்படி வாழுகிறவருடைய கூடாரங்கள், குடும்பங்கள் ரட்சிப்பின் கெம்பீர சத்தத்தால் அங்கு நிரப்பப்பட்டிருக்கிறது. ස්වාමීන් වහන්සේගේ වචන ප්‍රති ජීවත් වෙන උත්හාල්වල ඒ ගැලවීමේ ශබ්දය තිබේ. அல்லேலூயா. හalleluya. இப்போது நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ඔබ කල්පනා කර බලන්න. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த நேரத்திலே අපි ගැලවීම කළා වූ ඒ කාලයේදී எவ்வளவாய் நாங்கள் சந்தோஷப்பட்டோம். අපි කොච්චර සතුටටපත් වුණාද? அந்த சந்தோஷம் எங்களால் சொல்லி முடியாது. ඒ සතුට අපිට කියා නිමා කරන්න ஆனால் බෑ. காலங்கள் போக 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 නමුත් කාලේ යන්න அந்த சந்தோஷம் எங்கே? ඒ සතුට කොහො? ஆனால் தேவன் பிரியப்படுகிறார். නමුත් දෙවියන් වහන්සේ කැමති தேவனுடைய பிள்ளைகளுடைய கூடாரம், தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பம் எப்பொழுதுமே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று அவர் பிரியப்படுகிறார். දෙවියන් වහන්සේගේ දරුවන්ගේ කුඩාරන්ද දෙවියන් වහන්සේගේ පවුල සෑම විටම ගැලවීමේ ශක්තිය තුළින් ප්‍රීති වෙන්න ඕනේ කියලා වහන්සේ කැමති
දක්වනවා. நம்முடைய பெற்றோர் நாம் எப்படி ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ අපේ දෙමාපියන් අපි කොයි ආකාරයෙන්ද ආශිර්වාදයෙන් ඕනේ කියලා කැමැත්ත දක්වනවාද? அதற்கு மேலாக ඊටත් වැඩිය நம்மை சிருஷ்டித்த අපිව මැව්වා වූ நம்மை ரட்சித்த අපිව ගැලවීමට நம்முடைய පත් தேவன் අපේ දෙවියන් වහන්සේ நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று மிக மிக பிரியப்படுகிறார். අපේ පෞල් ආශිර්වාදයෙන් සිටින්න ඕනේ කියලා බොහෝසේ උන්වහන්සේගේ කැමැත්ත දක්වනවා. ஆசீர்வாதம் என்றால் என்ன? ආශිර්වාදය කියන්නේ කුමක්ද? நம்ம ஆசீர்வாதம் என்று சொன்ன உடனேயே நமக்கு இந்த உலக பிரகாரமான எல்லா காரியங்களிலும் சந்திக்கப்பட்டால் ஆசீர்வாதம் என்று சொல்லுகின்றோம். අපි ආශිර්වාදය කියලා සිතන්නේ මේ ලෝක ප්‍රකාරයෙන් තියෙන සියලු දේවල් අපිට සඵලවත් වුණොත් ඒ දේ ආශිර්වාදය කියලා අපි සිතනවා. நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், මම නුඹට කියනවා இந்த உலக பிரகாரமாய் நாம் வாழ்வதற்கு நமக்கு தேவையானதை நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். මේ ලෝක ප්‍රකාරයෙන් ජීවත් වීමට අපිට අවශ්‍ය දේවල් කුමක්ද කියලා අපේ පියාණන් වහන්සේ දැනගෙන තිබෙනවා. அவைகளை நிச்சயமாக நமக்கு தருவார். ඒ සියලු දේවල් අනිවාර්ය උන්වහන්සේ දෙයි. அந்த ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாய் உண்டு. ඒ ආශිර්වාදය අනිවාර්යෙන් අපිට තිබෙනවා. அதேபோல் நமக்கு இருக்கிறதான மேலான ஆசீர்வாதம் என்ன? අපේ උතුම් වූ ආශිර්වාදය නම් ஆண்டவருக்குள்ளாக வாழ்வதுதான். ස්වාමීන් වහන්සේ තුළ ජීවත් වීමයි. என்ன ஆசீர்வாதம்? කුමක්ද ඒ ආශිර්වාදය? இன்றைக்கு யாருக்கும் கிடைக்க முடியாத பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. මේ ආකාරයෙන් කාටවත් ලැබිලා නැති මහත් වූ ආශිර්වාදයක් අපිට ලැබී තිබෙනවා. எல்லாரும் உலகத்திலே இருக்கிறவைகளை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதம் என்று சொல்கிறார்கள். බොහෝ අය ලෝකයේ තිබෙන දේවල් අරගෙන ඒ දේ ආශිර්වාදය කියලා ஆனால் කියනවා. உங்களையும் என்னையும் தேவன் உன்னதத்திலிருந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். නමුත් ඔබවත් අපේවත් ස්වාමීන් වහන්සේ උසස්ම ස්ථානයේ සිට උන්වහන්සේ ආශිර්වාද කර තිබෙනවා. உன்னதத்திலிருந்து அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்கு வைத்திருக்கிறார். උන්වහන්සේගේ ශුද්ධාත්මයන් වහන්සේ අපිට උන්වහන්සේ දී තිබෙනවා. அவர் பரிசுத்த ஆவி நமக்குள் இருக்கும் வரைக்கும் நாம் அந்த மரம் எப்படி தன்னுடைய காலத்திலே கனி கொடுக்கிறதோ, எப்படி அது இலையுறார் என்ற மரத்தை போல் இருக்கிறதோ, அதை போல் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்புள்ளவர்களாக ආශිර්වදිக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ශුද්ධාත්මයන් වහන්සේ අපිත් එක්ක ඉන්න කල්ම ඒ ගස් කොහොමද ජලය සමග සාරවත් භාවයේ සිටින්නේ, ඒ ආකාරයෙන් අපි සාරවත් භාවයෙන් ආශිර්වාදයෙන් සිටී. நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பதை பார்த்து பெற்றோர்கள் சந்தோஷப்படுவோம் அல்லவா? අපේ දරුවන් ආශිර්වාදයෙන් ජීවත් වීම බලලා අපේ දෙමව්පියන් වෙන අපි සතුට දක්වනවා නේද? நம்முடைய பிள்ளைகள் அங்கே வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறது எந்த பெற்றோர் நாங்கள் விரும்ப மாட்டோம். අපේ දරුවන් හඳුනත් සමග සිටීම කිසිම දෙමව්පියෙක්ද කැමති වෙන්නේ அதே නැහැ. போல நம்முடைய ஆண்டவர், ඒ විදියමයි අපේ දෙවියන් වහන්සේ, நம்முடைய தகப்பன், අපේ පියාණන් වහන්සේ அவர் நாம் ஆசீர்வாதமாக இருப்பதை தான் அவர் விரும்புகிறார். අපි ආශිර්වාදයෙන් සිටීම තමයි උන්වහන්සේගේ එකම நாம் කැමැත්ත. கண்ணீர் விட்டு கவலையாக இருப்பதை குறித்து அவர் விரும்புகிற தேவன் அல்ல. අපි කඳුළු සලමින් සිටීම, වේදනාවෙන් සිටීම උන්වහන්සේගේ කැමැත්ත නොවේ. நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். අපි සතුටින් සිටිය යුතුයි. குடும்பமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும். පවුලක් මේ සතුටින් සිටිය යුතුයි. அவர் என்ன சொல்கிறார்? පවුල් කුමක්ද පවසන්නේ? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ස්වාමීන් වහන්සේ තුළ ඔබ සතුටින් සිටින්න කියලා නැවත වාරයක් පවසමින් කියලා පවුල් පවසනවා. கிறிஸ்துவுக்குள்ளாக குடும்பமாக நாம் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும். ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ පවුලක් වෙන අපි සෑම විටම අපි සතුටින් සිටින්න ඕනේ. நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார் நம்முடைய குடும்பத்திலே சமாதானமும் நம்முடைய குடும்பத்திலே சுகமும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். අපේ ස්වාමීන් වහන්සේ අපේ කෝඩාරම තුලත් අපේ පවුල තුලත් ආශිර්වාදයේ සමාදානයේ තිබෙන්න ඕනේ කියලා උන්වහන්සේ කැමැත්ත දක්වනවා. ஹல்லேலூயா. හලෙලූයා. நாம் முதலாவதாக சமாதானமாக இருக்க வேண்டும். පළමු කොට අපි සමාදානයෙන් සිටින්න ඕනේ. நிறைய குடும்பங்களிலே, බොහෝ පවුල්වල, தேவன் இல்லாத குடும்பங்களிலே දෙවියන් වහන්සේ නැති පවුල්වල சமாதானம் இல்லை. සමාදානය නැහැ. எந்த நாளும் கண்ணீர், සෑම දවසම කඳුළු, வேதனை, பிரச்சனை, වේදනාව, ප්‍රශ්නය, கஷ்டங்கள், ඒ වගේම අමාරුකම්, நோய்கள். ඒ වගේම ලෙඩ. ஆனால் தேவன் இருக்கிற குடும்பத்திலே අප දෙවියන් වහන්සේ ඉන්නා වූ ඒ පවුල්වල, குடும்பத்திலே சமாதானம் உண்டு. ඒ පවුල්වල සමාදානය அந்த තිබෙනවා. குடும்பத்திலே சுகம் உண்டு. ඒ පවුල්වල සුවය තිබෙනවා. அந்த குடும்பத்திலே ஆசீர்வாதம் உண்டு. ඒ පවුල් තුලින්ද ආශිර්වාදය තිබෙනවා. அதை தருகிறவர் யார்? ඒ දේ දෙන්නේ කවුද? நம்முடைய ஆண்டவர். අපේ ස්වාමීන් වහන්සේ. அவர் நல்லவராக இருக்கிறார். උන්වහන්සේ යහපත් ස්වාමීන් වහන්සේ. ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கிறார். උන්වහන්සේ වඩාත් යහපත් ස්වාමීන් වහන්සේ. 28வது சங்கீதம் 3வது வசனத்திலே சொல்கிறார், 128 වෙනි ගීතාවේ 3 වෙනි වචනේ පවසනවා. மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் ஒரு பந்திய சுத்திகள் ஒலிவமர கண்டுகளைப் போல் இருப்பார்கள். නුඹේ භාර්යාව නුඹගේ ඇතුළේ ඉඳ ඵල දෙන මිදි
පිළිවෙලක් මෙන් වන්නේ නුඹේ දරුවෝ නුඹේ මේසේ අවට ඔලිව ඵලමෙන්ද වන්නෝය කියලා පවසා තිබෙනවා. இதுதான் குடும்ப ஆசீர்வாதம். මේ දේ තමයි පෞල් ආශිර්වාදය. குடும்பத்தின் தலைவன் அதாவது கணவன் இல்லாவிட்டால் தகப்பன் கர்த்தருக்கு எவ்வளவு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்கிறானோ அவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். පෞලේ නායකයා වෙනා වූ ස්වාමි පුරුෂයන් නැත්නම් ප්‍රියා ස්වාමීන් වහන්සේට කොපමණ ප්‍රමාණයක් බය වෙලා ජීවත් වෙනවද? එපමණ ප්‍රමාණයක් ආශිර්වාදය ලබා ගන්නවා ඒ පෞල. நம்முடைய சபைக்கு தலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. අපේ සභාවට නායකයෙක් දරන්නේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ. உங்களுடைய குடும்பத்துக்கு தலை இயேசு. ඔබගේ පවුලට ඉසක් නැත්නම් නායකත්වය දරන්නේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ. அவர்தான் பெரியவராக உங்களை ஆசீர்வதிக்கிறார். උන්වහන්සේ තමයි මහත් වූ විදිහට ඔබ ආශිර්වාද කරන්නේ. ஆசீர்வாதம் யார் மூலமாக வரப்போகிறது? ඒ ආශිර්වාදය කා තුලින්ද පැමිණෙන්නේ? குடும்பத்திலே கணவனாய் இருக்கிறவர் மூலமாக தான் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு வரப்போகிறது. පවුලේ ස්වාමි පුරුෂයා මගේ තමයි ඒ බිරිඳට දරුවන්ට පැමිණෙන්නේ යන්නේ. அதான் 128வது சங்கீதம் சொல்லுகிறது. 128 වෙනි ගීතාවලියේ පවසන්නේ ඒ கர்த்தருக்கு දේමයි. பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ நான் பாக்கியவான். උන්වහන්සේගේ මාර්ගවල බහි වෙලා ඇසිරෙන සියලු දෙනාම භාග්‍යවන්තයි කියලා පවසනවා. அவருடைய கையின் பிரயாசத்தை நாளை அவர் சாப்பிடுவார். මක්නිසාද නුඹගේ අත් වැඩේ ඵල කන්නේ කියලා පවසා තිබෙනවා. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவார். නුඹගේ අත්වල වැඩ නිසා ඒකේ ඵලය ලබන්නේ කියලා පවසනවා. பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ඔබට වාසනාවත් භාග්‍යවන්තත් ලැබෙයි. என்ன அருமையான நம்முடைய ஆண்டவர். අපේ ස්වාමීන් වහන්සේ කොච්චර අනර්ගද? நமக்கு அவர் என்ன சொல்கிறார்? පවුලට උන්වහන්සේ කුමක්ද කියන්නේ? உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ඔබට භාග්‍යවන්තකමද වාසනාවන්තකමද තිබේ කියලා පවසනවා. நிச்சயமாக கர்த்தர் விதமாக உங்களை ஆசீர்வதிப்பார். අනිවාර්යෙන් ස්වාමීන් වහන්සේ මේ විදිහට ඔබට ආශිර්වාද කරයි. உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ඔබගේ පවුලද ආශිර්වාදයෙන් තිබේ. நான் விசுவாசிக்கிறேன். මම විශ්වාස කරනවා குடும்பமாக நீங்கள் அவரை ஆராதிக்கும் பொழுது දෙවියන් වහන්සේගේ පවුලක් වෙන බව නමස්කාර කරන විට நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்க ஆவல் உள்ளவராக இருக்கிறார். අනිවාර්යයෙන් ඔබගේ පවුල ආශිර්වාද කරන්න උන්වහන්සේ තා කැමැත්තෙන්ද සිටී. வருகிறார் காலங்களில் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து அற்புத விதமாக உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறது. එන්නා වකවානුව ස්වාමීන් වහන්සේගේ ආස්තිද ඔබ සමග සිටින උන්වහන්සේ මහත් විදිහට ඔබ මඟ පෙන්වයි. நாம் குடும்பமாக கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? අපි පවුලක් මෙන් ඇස්වස්මින් යාඥා කරමුද? எங்களை நேசிக்கிறதான சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, අපිට ප්‍රේම කරන්නා වූ සර්ව බලධාරී ස්වාමීන් වහන්සේ அருமையான நாளுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். මේ අනර්ග දවස් නිසා ඔබ වහන්සේට ස්තුතියි. ஆண்டவரே, ஆலயத்துக்கு எங்களுக்கு போய் உம்மை ஆராதிக்க முடியாவிட்டால் අපිට සභාවට ගිහලා ස්වාමීනි නමස්කාර කරන්න බැරි වුණා. வீட்டிலே நாங்கள் உமக்கு ஆராதனை செய்கிறோம். නිවස්වල අපි ස්වාමීනි නමස්කාර කරනවා. உங்களால் இதெல்லாம் அறிந்தவர். ඔබ වහන්සේ සියලු දේවල් දන්නා වූ ස්වාමීන් වහන්සේ. இப்படி ஆலயத்தில் ஆராதிக்க முடியாது என்பதை நீ ஏற்கனவே அறிந்த தெய்வமாக இருக்கிறீர். මේ වෙන විදියට ස්වාමීනි සභාවේ නමස්කාර කරන්න බෑ කියලා ඔබ වහන්සේ දන්නා වූ ස්වාමීන් වහන්සේ. ஆனால் குடும்பத்திலே ஆராதனை விரும்புகிற தெய்வம் நீர். එම නිසා පවුලේ නමස්කාරයට ප්‍රියවන්ත වෙනා වූ ස්වාමීන් වහන්සේ ඔබ. 3 பேர் என் நாமத்தினால் எங்கே கூடுகிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர் நீங்க. කොයි ස්ථාන දෙදෙනෙක් තුන් දෙනෙක් රැස් වෙන්නේ ඒ ස්ථානෙදි මම සිටිමි කියලා ඔබ වහන්සේගේ වචනේ පවසනවා ස්වාමීනි. குடும்பமாக இருந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற, உம்மை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். එම නිසා ස්වාමීනි පවුලක් මෙන් නමස්කාර කරන්නා වූ ස්වාමීනි ඔබ කෙරෙහි බලා සිටිනා මේ සියලු දෙනා ඔබ වහන්සේ ආශිර්වාද කරන්න. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே உங்களுக்கு பிரியம். ඔබගේ දරුවන්ව ආශිර්වාද කිරීම ඔබගේ එකම කැමැත්ත. பரிசுத்த ஆவியினாலும் සුදාත්ම වහන්සේගෙන්ද ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ආර්ථික සියලු ආශිර්වාද තුලින්ද பிள்ளைகளை ஆசீர்வதியும். ඔබගේ දරුවන්ව ආශිර්වාද அதே කරන්න. போல் சரீர பிரகாரமாய் இந்த உலகத்திலே வாழ்வதற்குரிய ஆசீர்வாதங்களையும் கூட நீங்கள் கொடுக்கிறதுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ඒ ආකාරයේ ස්වාමීනි ශරීර ප්‍රකාරයෙන් මේ ලෝකේ ජීවත් වෙන්න තිබෙනා වූ ආශිර්වාද දෙන නිසා ඔබ වහන්සේට ස්තුතියි. உங்களுடைய பிள்ளைகளை எங்கு இருந்தால் ඔබගේ දරුවන් කොහේ සිටියා இந்த நேரத்திலே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபம் பண்ணுகிறேன். මේ මොහොතේදී ස්වාමීනි ඔබගේ දරුවන්ව ආශිර්වාද කරන්න කියලා ඉල්ලා සිටිනවා. விசேஷமாய் இந்த தேசத்துக்காகவும் இந்த உலக தேசங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். විශේෂයෙන් ස්වාමීනි අපගේ දේශය උදෙසත් ස්වාමීනි මේ ලෝකේ සියලු දේශ උදෙසත් ස්වාමීනි අපි යාඥා කරනවා. நீர் உங்களுடைய பிள்ளைகளை மாத்திரமல்ல, உலகத்திலே வாழுகிற எல்லா ஜாதி ஜனங்களையும் நேசிக்கிற தெய்வமாய் இருக்கிறீர். ඔබගේ දරුවන්ව පමණක් නොවේ ස්වාමීනි මේ ලෝකේ ජීවත් වෙන්නා වූ සියලු ජාතින්ද ජනතාවට ප්‍රේම කරන්නා වූ ස්වාමීන් වහන්සේ ඔබ. ஏனென்றால் நீர்தான் எல்லாரையும் சிருஷ்டித்தீர்.
ඇයි කිව්ව ස්වාමී වහන්සේ තමයි සියලු දෙනාම මැව්වා ස්වාමීන් වහන්සේ. எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற சுவாசம் உம்முடையது. සියලු දෙනා තුල තිබෙනා හුස්මද ස්වාමීන් වහන්සේගේ. வேற எல்லார் மேலேயும் கிருபை வைத்திருக்கிறது. සියලු දෙනා කෙරෙහි වහන්සේගේ කරුණාව තිබෙනවා. எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். සියලු ජනතාව ආශිර්වාද කරන්න කියලා ඉල්ලා இந்த සිටිනවා. கொள்ளை நோயானது எல்லா தேசங்களை விட்டு சுவாமி ஜனங்களை விட்டு அகன்று போகும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். මේ වසංගත රෝගයේ ස්වාමිනේ සියලු දේශයේද සියලු ජනතාවගෙන්ද ස්වාමිනේ දුරස් වෙන්න ඕනේ කියලා අපි ඉල්ලා සිටිනවා. எல்லாரும் சுகமடைய. සියලු දෙනාම සුවය ලබන්න. எல்லா தேசங்களும் சுகமடைய வேண்டும். සියලු දේශයේද සුවය ලබන්න ඕනේ. ரட்சிப்பு எல்லா தேசங்களுக்கும் வரட்டும். ගැලවීම ස්වාමිනේ සියලු දේශයට පැමිණෙන්න ඕනේ. ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ආශිර්වාද කරන්න කියලා ඉල්ලා සිටිනවා. உங்களுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். ඔබගේ දෑතට බාර කරමි இயேசு ස්වාමී. கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. යේසුස් වහන්සේගේ බලවත් නාමයෙන් යාඥා කරනවා පියාණනි. ஆமென். ආමේන්.